தலைவருடைய ஆணை கிணங்க நாடெங்கும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தமிழ்மாறன் அவர்கள், முன்னவன் அவர்கள், செல்வநந்தன், அரிமா தமிழன் அவர்கள், ஆறுமுகில் அவர்கள், சுடர்வளவன் அவர்கள், எதிர்மாறன் அவர்கள் இந்த நிகழ்வில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உழைத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு இன்றைக்கு வகுப்பு வாரிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது எதை திடீரென்று கடந்த வாரத்தில் கொண்டு வந்த சட்டமாக பேசப்பட்டாலும், ஆனால் மோடி அரசு, மோடியை ஏற்றிக் கொண்டிருக்கிற RSS கும்பல் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஒரு பிரச்சனையாக கிளப்பினார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் திருச்சிக்கு பக்கத்தில் எங்களுக்கு நாள் முழுக்க டிஜிட்டல் மயமாயின் வருது. எல்லாம் கற்றுக்கிறோம். அதுக்கு முன்னே ஒவ்வொரு வில்லேஜையும் பார்த்தா கருமா வச்சிருப்பாங்க, அந்த வீடியோ வச்சிருப்பாங்க, ரெக்கார்டெல்லாம். அப்புறம் தாசில்தாருக்கு, கலெக்டர்களுக்கும் அந்தந்த மாநில தலைமையிடம். ஆனால் இன்னைக்கு எல்லா ரெக்கார்டும் வந்து டிஜிட்டல் மயமாயிடுது. அந்த டிஜிட்டல் மயமாகும்போது அங்கங்கே RSS எல்லா இடங்கள்லையும் அவங்க வாழ்ந்துருக்கிறோம். அப்போ இந்த வகுப்பாறை சொத்துக்களை கொள்ளையடிக்கணும், இதை வந்து அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்கணுங்கிற திட்டம் 2 ஆண்டு காலமா இந்தியாவில் அந்த பிஜேபி அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அப்போ டிஜிட்டல் மயமாகும் போது இது என்ன பண்ணுறாங்க கேட்டால், ஒரு நம்பர் இருக்கும். நம்ம அனைத்து திட்டம் இந்த விஷயங்களில் பார்த்தா ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருப்பான். அந்த சர்வே நம்பரில் ஒரு 5 ஏக்கர் இருக்கும். அந்த 5 ஏக்கர்ல 1 ஏக்கர் நிலத்தை இல்லை ஒரு அரை ஏக்கர் நிலத்தை அந்த இடத்துல இஸ்லாமியர்களோ யாரோ ஒருத்தர் இனாமா வந்து அந்த வகுப்போருக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது, வகுப்போருக்கே தெரியாது. அவன் எழுதி வச்சிருப்பான், நார்மலாக எழுதி அவன் யாருக்கும் போயிட்டு இருப்பான். இப்போ டிஜிட்டல் மயமாகும் போது பிரிக்கிறதுதான் நடந்தது. டிஜிட்டல் மயமாகும் போது அங்க இருக்கிற அந்த சர்வே நம்பர்களுக்கு 7-10 ஏக்கரையும் அவன் என்ன சொல்றான், வகுப்போருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கதையை அனுப்பிடுறான். ஆனா 50 வருஷமா 20 வருஷமா அதில் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான். ABC 1, 2, 3 அது ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருப்பான். அந்த சர்டிஃபிகேட்ல இப்படி அந்த காலமா வந்து அவன் பட்டம் போட்டிருப்பான், இலக்கம் போட்டிருப்பான், விட்டுருப்பான், வாங்கியிருப்பான், எல்லா நிகழ்ச்சியும் நடத்திருப்பான். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் மயமானவங்க இந்த சொத்துக்களை ஒரே சர்வே நம்பர்ல காட்டி நீ மறுபடியும் நிச்சயம் வாங்குறது சொன்னா அதை வசதியை கூட இந்துக்கள் இருப்பான். அவன்கிட்ட என்ன சொல்றான், இந்த சொத்தெல்லாம் வகுப்புல இருக்கு, நீ போய் அவங்ககிட்ட என்ன வச்சு வாங்குவா அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய எல்லா மக்கள் வகுப்போட்டு போய் என்ன வச்சு கொடுங்க, இந்த சொத்தெல்லாம் சொத்தா இருக்கு எனக்கு அப்படி காத்துக்கணும். வந்து வகுப்போட்டு என்ன பண்றான் அவனுக்கே தெரியல, ஒரு சொத்து இருக்கான். அவன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வீட்டு மனு கொடுக்குறான். இப்போ 2 லட்சம் சொல்றாங்க, அது ஆட்சித்தலைவர் வந்து நீங்க வந்து அதில் வந்து எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்றான். சொன்னவர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிற இந்தியா முழுக்க திருச்சி நடந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் நிவாரணம் பண்ண மாட்டோம். ஒரே நேரத்தில் 24 மணி நேரத்தில் இந்த வகுப்பு விஷயத்தை திருச்சியை மையமாக கொண்டு இந்தியா முழுக்க ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் எல்லா இடங்கள்லையும் இதுல விஷயம் முழுக்க இதை வந்து ஒரு ஏரியா மாறலாம். அப்ப இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முரணை ஏற்படுத்தலாம். பாத்தியா உங்க சொந்தம்லாம் இஸ்லாமியர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கலாம், மறக்கிறான் அப்படின்ற ஒரு வெறுப்பை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை RSS கும்பலும் பிஜேபியும் உருவாக்கி இதை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போனவங்க அதை ஒரே மாதத்துல சரி பண்ணிட்டாங்க. ஏதோ வகுப்பு வந்து பாதுகாக்க போறாங்க, ஒரு சட்ட திருத்தம் பண்றோம், அப்படி இப்படி நடந்து இருக்கிறான். ஆனா தமிழகத்துல எல்லா மாநிலங்களையும் இதுக்காக ஒரு அமைச்சர் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு வாரியமா இருக்கு. இந்த அமைச்சர்களை போல வகுப்போருக்கு தனியா ஒரு அமைச்சர் இருக்காங்க, அது ஒரு IAS ஆஃபீஸர் போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை கண்காணிக்கிறாங்க. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு விழுப்புரம் இடத்துக்கு போனா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 5 ஏக்கர் நிலம் 5 ஏக்கருக்கு மேல இருக்கும். எல்லாமே ரயில்வேக்கு சொந்தமான இடம். அதை வந்து அம்பானிக்கு அதானிக்கு இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய எடுத்து கொடுத்துட்டான். அம்பானி அதானி என்ன பண்றான்னு கேட்டா அந்த இடத்த நம்ம தங்கர மரத்துக்கு விழுப்புரத்தில் வரணும்.
அந்த மகாலட்சுமி பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டி வச்சிருக்கான். அது யாருக்கு கேட்டால் சங்கர் மரத்துடைய பிளான். அவன் வந்து அதை வந்து சொன்னத்தை வந்து கொடுத்து எடுக்கலாம். ஆனால் இங்க இருக்கிற அரசு சொத்துக்களை ரயில்வேக்கு சொந்தமான விமான நிலையத்துக்கு சொந்தமான பிற அரசுக்கு சொந்தமான சொத்து எல்லாத்தையும் அம்பானி அதானி மூலமாக இங்க இருக்கிற இந்துக்கள் பெரிய மனாதிபதிகளுக்கு தாரை பார்க்கிற ஒரு திட்டம் இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு வரும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற சொத்துக்களை புரிந்து வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரோம். அடுத்ததே பார்த்தா இன்னைக்கு சொத்துல அதிகாரம் இருக்கு. சொத்து என்பது ஒரு அதிகாரம், கல்வி என்பது ஒரு அதிகாரம், சாதி என்பது ஒரு அதிகாரம், அதே போல சட்டம் என்பது ஒரு அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தை இவன் இப்படி பிடிச்சிருக்கு. நீங்க எங்க ஊர்ல பெரிய பெரிய ஆண்கள் நிறைய பேர் இருந்தான். அவனே நிலைமை வச்சிருந்தான். அவன் நிலைமை இருக்கும்போது எங்க ஊர்ல இருக்கிற கூலிகளை விவசாய கூலியா இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் போய் சாமி ஆண்டா கேட்டா அப்படின்னு சொல்லிருந்தோம். இருக்கிறது தொழில்களுக்கு பிறகு அந்த நிலை மாறி போயிருக்கு. விளையாடுறதும் எழுத்து தமிழும் வந்த பிறகு அந்த சாமி ஆண்டர் அப்படி சொன்னதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு அண்ணன் தம்பின்ற ஒரு நிலையை உருவாக்கிருக்கு. தன்னார் இன்னைக்கு உருவாக்கிருக்கு. அந்த சொத்து என்பது மிகப்பெரிய அதிகாரம். இன்னொன்று சொல்றேன், அந்த அனுபவத்தில் உள்ள விஷயத்தை சொல்லணும்னா அந்த கைமாறுகிறார் அவங்க பெரிய தட்சாமூர்த்தி சொல்றாரு கிட்டமா. ஆனா அவங்க ஒரு இதா இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டு அவர் ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அவங்க வீட்டுல போய் எங்க ஊர் ஜனங்கள்லாம் எத்தனை அப்படியே நின்று இருக்கும் கடந்த காலங்கள்லாம். ஆனா அந்த கிருஷ்ணமூர்த்திய தட்சாமூர்த்தி என்ன சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி இங்க வாங்க கூப்பிடுவார். அவரே நிற்கும் போது அவர் பேர் சொல்லி கொடுக்குறாரு. தொண்ணூறுக்கு முன்னே எப்படி அப்படிதான் கூப்பிடுறாரு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்காரு. அப்ப கல்வி இருக்கின்ற ஒரு அதிகாரம் எவ்வளவு பெரிய சாதிய இந்துக்களாக இருந்தாலும் அவனை பேர சொல்லி கூப்பிட்டு ஒரு சமத்துவத்தை நிலநாட்டக்கூடிய ஒரு நிலை கல்வி வந்து அங்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் சொத்தும் கல்வியும் இங்க இருக்கிற ஒரு அதிகாரத்தை சமத்துவத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை இங்க இருக்கிற மோடி அரசு அதை தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்களை கொடுக்க வேண்டும், அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்று துணியாக துடிக்கிறார்கள். அதற்கு எழுச்சி தலைவரும் விரோதத்திலும் நாடகம் விடமாற்றுவோம், போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்புடன் நன்றி, வணக்கம்.